மிளகின் இயற்கை மருத்துவம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்பது சித்தர்கள் சத்திய வாக்கு. மிளகு அந்த அளவிற்கு நச்சு முறிப்பானாக செயல்படுகிறது. சீதசுரம், பாண்டு, சீலத்மங்கிராணி, குன்மம், வாதம், அருசி, பித்தம், மாமுலம், ஓது, சந்தி, யாச, மாபாஸ், மாரம், அடன், மேகம், காசமே, நாசிங், கரி மிளகினால் என்று சித்தர் தேரையார் கூறியுள்ளார். உணவில் தினமும் மிளகு ரசம் இடம்பெற்றாலே போதுமானது. இது தங்க பஸ்மத்திற்கு இணையானது. கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்களும், கரோட்டின், தயமின், ரிபோபிளாஸ்டின், ரியாசின் போன்ற வைட்டமின்களும் மிளகில் தாராளமாக உள்ளன. இவை அனைத்தும் நரம்பு தளர்ச்சி, நரம்பு கோளாறு முதலியவற்றை அகற்றி நரம்புகளுக்கு ஊக்கம் தருகிறது. நரம்பு மண்டலம் துடிப்பாக இருந்தால் சிந்தனையும் அதை தொடர்ந்து செய்து முடிக்கும் வேகமும் சீராக தொடரும். காய்ச்சலுடன் வயிற்று பொருமலையும் மிளகு தணிக்கிறது. ஜீரண உறுப்புகள் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்டு தொந்தரவில்லாமல் செயல்பட உதவுகிறது. காரசாரமான மிளகு உமிழ்நீரை அதிகம் சுரக்க வைக்கிறது. ஜீரண கோளாறு உடனே குணமாகிறது. உணவும் நமக்கு செரிக்க ஆரம்பிக்கிறது. வீட்டில் எப்போதும் கருப்பு மிளகு தூள் இருப்பது நல்லது. ஜீரணம் ஆகாத போதும் நிறைய சாப்பிட்ட பிறகும் 1/4 தேக்கரண்டி மிளகு தூளை மோரில் கலந்து குடித்தால் உடன் ஜீரணமாகும். இல்லையெனில் வெல்லக்கட்டியில் 6 மிளகை வைத்து பொடித்து அந்த பொடியை தண்ணீருடன் சாப்பிடலாம். ஜலதோஷத்துடன் கூடிய காய்ச்சலுக்கு இதேபோல் 6 மிளகை தூள் செய்து தண்ணீருடன் சாப்பிடலாம். இல்லையெனில் பாலில் மிளகுத்தூளை கொதிக்க வைத்து அருந்தலாம். தும்மல் மற்றும் சளியுடன் ஜலதோஷம் என்றால் 20 கிராம் மிளகுத்தூளை பாலில் கொதிக்க வைத்து 1 சிட்டிகை மஞ்சள் தூளும் கலந்து தினம் 1 வேளை வீதம் 3 நாட்கள் மட்டும் சாப்பிடவும். இது ஒரு சூப்பர் நிவாரணி. சோம்பலாகவும் மந்தமாகவும் இருப்பவர்களும், ஞாபக மறதி குழந்தைகளும், மற்ற வயதுக்காரர்களும் 1 தேக்கரண்டி தேனில் 1 சிட்டிகை மிளகுத்தூளை கலந்து காலையும் மாலையும் சாப்பிட்டு வரவும். சோம்பல் போயே போச்சு. மிளகில் உள்ள பாஸ்பரஸ் மூளையை விழிப்புடன் வைத்திருக்கும். உடம்பு வலி, பற்சொத்தை உள்ளவர்களும் மிளகை தினசரி உணவில் சேர்ப்பது நல்லது. ஆண்மை குறைபாடு உள்ளவர்களும் பெண்மை குறைபாடு உள்ளவர்களும் தினமும் 4 பாதாம் பருப்புகளுடன் 6 மிளகையும் தூளாக்கி பாலுடன் இரவில் அருந்தி வருவது நல்லது. குறைபாடுகள் குணமாகும். This video is sponsored by genreviews.online.